வணக்கம். நம்ம என்னன்னா இன்னைக்கு நீச்ச பங்க ராஜயோகம். நேத்து கூட ஷெல்வி, நேத்து இல்ல, ஒரு ரீசெண்டா ஷெல்வி சொல்லியிருக்காரு, விஜய்க்கு நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீச்ச பங்க ராஜயோகம்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நீச்ச பங்க ராஜயோகம்ன்றது என்னன்னா ஒரு நல்ல அமைப்பு. அதாவது என்னன்னா 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களும் ஒவ்வொரு வீட்ல உச்சமாகும். உச்சமாகிற ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டுல நீச்சமும் ஆவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேசத்துல சூரியன் உச்சமாவாரு, ரிஷபத்துல சந்திரன் உச்சமாவாரு, மிதுனத்துல கடகத்துல குரு உச்சமாவாரு, கன்னியில யாருமே உச்சமாக மாட்டாங்க, துலாத்துல சனி உச்சமாவாரு, மகரத்துல செவ்வாய் நீச்சமாவாரு. ஓகேங்களா. கும்பத்துல மீனத்துல என்னன்னா சுக்கிரன் உச்சமாவாரு. ஒவ்வொரு கிரகமும் உச்சமாகிற வீட்டுல இருந்து 7வது வீட்டுல நீச்சம் ஆயிடுவாங்க. அதாவது உச்சம் நீச்சம்னா என்னன்னா ஒரு கிரகம் வலுவா இருக்கிற இடம் தான் ரொம்ப உச்சம். அப்பனா உச்சத்துக்கு 100 மதிப்பெண் கொடுக்கலாம். நீச்சம்னா 0. ஓகேங்களா. அப்ப நீச்சமா இருக்கிற கிரகம் பலன் கொடுக்காது. அப்ப அந்த மாதிரி அமைப்புகள்ல என்னன்னா ஒரு சில நேரம் என்னன்னா உச்சமா இருக்கிற கிரகங்கள் என்னன்னா 100 பங்கு பலன்களை தான் கொடுப்போம். இந்த நீச்சமாயி பங்கம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது நீச்சமான அதிபதி, அதாவது இப்ப சனி பகவான் மேசத்துல நீச்சமாறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதோட அதிபதி செவ்வா. அவர் உச்சமாவோ ஆட்சியாவோ திரிகோண கேந்திரங்கள்லயோ பரிவர்த்தனையாவோ ஏதாவது இருந்தா அப்ப அந்த நீச்சம் பங்கம் ஆயிடும். அப்ப நீச்சம் பங்கம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு என்னன்னா 100 பங்கு பலன் கொடுக்க வேண்டிய அந்த கிரகம் 120 பங்கு பலன் கொடுக்கும். எடுத்துக்காட்டா இந்த மாதிரியான நீச்ச பங்கு ராஜயோகம் பெற்றவர்கள் ஜாதகம் அமிதாப் பச்சன். அவருக்கு ஜாதகத்தை சுக்கிரன் நீச்ச பங்கம். ஆர்ஜேவா போயிட்டு ஒரு வேலை தேடி இருக்காரு. ஆனா அவருடைய குரல் சரியில்லைன்னு அவரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பின்னால பார்த்தா பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டாரா அமிதாப் பச்சன் திகழ்ந்திருக்கிறாரு. ராஜராஜ சோழன் துலா ராசி தான் சூரியன் அவருக்கு ஜாதகத்துல இருந்திருக்கு. துலா ராசியில சூரியன் இருந்தா ஐப்பசி மாசத்துலதான் அவர் பிறந்திருப்பாரு. அப்படின்ற பட்சத்துல அவருக்கு சூரியன் நீச்சம். ஆனா நீச்சமாயி பங்கமானதுனால அவர் அரியணைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. அவருடைய அண்ணனுக்கு தான் ஆக்சுவலா பதவி இது பண்றாரு. அவர் அண்ணன் இள வயதிலே இறந்துடுவாரு. அதுக்கப்புறமா சித்தப்பாவுக்கு தான் முடி சூத்துவாங்க. நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமாவும் அவர் 40 வயசுலதான் மன்னரா பதவி ஏற்பாரு. ஆனா ராஜராஜ சோழனின் ஆட்சி பொற்கால ஆட்சி. காரணம் சூரியனின் துலாத்தில் இருந்த நீசபங்க ராஜயோகம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஜாதகத்துல விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சபங்கம். அவர் என்னன்னா சின்ன வயசுல என்னன்னா கொஞ்சம் மனசில் தெளிவுகள் இல்லாம இருந்திருக்கிற வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனாலுமே என்னன்னா அந்த சந்திரன் நீச்ச பங்கம் அதனால இப்போ ஒரு பாரத பிரதமர் அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா அவரோட இந்த சந்திரன் ரொம்ப பலமா இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் ஐயா அவருடைய ஜாதகத்திலுமே விருச்சிகத்துல சந்திரன் நீச்சம் பங்கம் ஆயிருக்காரு. அப்ப என்னன்னா அவர் சின்ன வயசுல அவருடைய கனவு ஃபைட்டர் பைலட். அந்த ஃபைட்டர் பைலட் கனவு கிடைக்கலான்னு சந்திரனாலே மனசு ஒரு ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து போது ஒரு சாமிஜி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உனக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு, அதனாலதான் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்ப பின்னால பாத்தீங்கன்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆகி இந்தியாவுக்கே ஒரு ஜனாதிபதியா வர்றதுக்கான அமைப்புகளை அது கொடுத்துருக்குது. இது சந்திரன் நீச்ச பங்கம். ஓகேங்களா. இது இல்லாம நிறைய பேரோட ஜாதகத்துல எல்லாம் இந்த நீச்ச பங்கம் எல்லாம் இருக்காது. நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குதுனாலே அவங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்சன்ஸ், ஒரு செலிபிரிட்டிஸ், அந்த மாதிரியான ஜாதகம். அது எப்ப வேலை செய்யும், எப்படி வேலை செய்யணும்ன்றது எப்படி பின்னாலதான் சொல்ல முடியும். அதாவது என்னன்னா வீக்கா இருக்கிற கிரகம் நான் அதி வலிமையாகிறதுக்கான பலன் தான் நீச்சபங்கம். அப்ப உச்சத்துக்கு 100 பலனும், நீச்சத்துக்கு 0 பலனும், நீச்ச பங்கத்துக்கு 120 பலனும் கொடுக்கும். அப்ப அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப விஜய் அவரோட ஜாதகத்துல செவ்வாய் நீச்ச பங்கம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, அவர் அப்ப அந்த டைம்ல எல்லாம் குரல் கொடுக்கல, அந்த டைம்ல இது பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப என்னன்னா கொஞ்சம் தைரியமா பேசுறதுக்கான காரணம் அவருடைய ஜாதகத்துல அந்த மாதிரியான வலுவான அமைப்புகள் இருக்கிறதுக்கான காரணங்கள் தான். செவ்வாய்னாலே தைரியத்துக்கான காரகர். அப்படின்ற பட்சத்துல செவ்வாய் நீச்சபங்கமானதுக்கான பலன்கள். இதே மாதிரி சனி நீச்சமானா என்ன பண்ணுவாரு அப்படின்னு, சனினாலே பதவி கொடுக்கும். அப்ப சனி பகவான் ஒரு ஜாதகத்தை நீச்சமானா அவர் உயர்ந்த பதவிகளையும் உயர்ந்த இதுகளையும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதே மாதிரி என்னன்னா இப்ப இந்த நீச்ச பங்கமான அவங்களுக்கு என்னன்னா அவர்கள் ஒரு வாலி மாதிரி, வாலி ராமாயணத்துல வாலி மாதிரி அவர்களை யாருமே தொடக்கூடாது. இப்ப அவங்க என்னன்னா அவங்கள தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த எதிரியோட பலம் பாதி பலம் அவங்களுக்கு போயிடும். இதுதான் நிறைய விஷயங்கள்ல நடக்கும். அவங்களுடைய மனசை யாரும் காயப்படுத்திடக்கூடாது. அவங்க காயப்படுத்தினா அவங்க மோஸ்ட்லி எந்த ரிவெஞ்ச் எதுவுமே எடுக்க மாட்டாங்க.
அதுவே அந்த கர்மாவே வந்து என்னன்னா தானா ஆக்டிவேட் ஆகி ஏன்டா இவங்களை தொட்டோன்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கான அமைப்புகள் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய ஃபீல்டுல எந்த ஃபீல்ட்ல இருந்தாலுமே ஒரு பெரிய லெவலுக்கு வந்து வந்துருவாங்க. இதுதான் நீச்சபங்க ராஜயோகம். இது ரொம்ப ரேரான யோகம். நம்ம வந்து எல்லாமே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். மேல வந்து என்னன்னா அடுத்த ஜாதகத்துல வந்து விபரீத ராஜயோகம் பத்தி பேசலாம். விபரீத ராஜயோகம் இருக்கிற செலிபிரிட்டிஸ் யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சனி பகவான் நீச்சமானா என்ன சொல்லுவாரு, நீச்ச பங்கமானா என்ன பண்ணுவாரு அப்படின்றதுக்கான பலன்கள் யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க. மேலும் வந்து என்னன்னா இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஜாதகம் ஏதாவது பார்க்கணும்னா 6383866221 இந்த நம்பருக்கு வந்து உங்க டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து பிங் பண்ணீங்கன்னா நம்ம வந்து பக்காவா பார்த்து சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அவ்வளவு கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.